விசஸ் இந்தியா. ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஓடிஐ மேட்ச்சுக்கு நம்ம அனலைஸ் வீடியோ கொடுக்கல, டீமுமே ஜஸ்ட்டு சும்மா கொடுத்துருந்தோம். பட் அந்த மேட்ச்சே ஃபுல்லாமே ரிவர்ஸில் தான் போயிருந்துச்சு. ஓவரால் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் எல்லாமே சேசிங் வர டீம் ஜெயிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கஷ்டப்படுறாங்க. சாய் சுதர்சன் வேறு லெவலில் ஆடிட்டார். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸ் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாகவே நான் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கேக்வாட் சேசிங் வந்தால் மேபி ஒரு கேப்டனைஸ் கப்னா ட்ரை பண்ணுங்கள். 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அவருக்கும் தெரியும் நம்ம அவரோட குவாலிட்டி. பட் 2 இன்னிங்ஸ் ஃப்ளாப்பு. மேபி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் ஆடி கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட சேசிங் வரப்போ இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு சைன் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் ருத்ராஜ் கேக்வாடா கேப்டனைஸ் கப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஒர்க் ஆச்சுன்னா யாருமே பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா 21ஆம் தேதி 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. போலாண்ட் பார்க்கரில் இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக உங்களுக்கு ஓவரால் ஒரு 8 மேட்ச் ஃபஸ்ட் பர்மனெண்ட் டீமும் 5 மேட்ச் செகண்ட் பர்மனெண்ட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க ஓடிஏ ஃபார்மெட்டில். இந்த பிச்சு எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா, இனிஷியலாக பேட்டிங் வர டீமோட டாப் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே பேட்டிங் வர டீம் சேசிங் வரப்போ நல்லாவே ஆடிருக்காங்க. 2022 2 மேட்ச் இதே கிரவுண்டில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஓடி ஆடிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கோர் கார்டு பார்த்தா கூட உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். அதையும் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க இந்த கிரவுண்டில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பையும் சரி, செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் சரி. அதில் அண்டர் ரேட்டட்னா கேசவ் மகாராஜ், சாம்சி 2 பேருமே விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கலாம். இனிஷியலாக ஒரு சில விக்கெட்ஸ் போனால் கூட அதுக்கப்புறம் மிடில் ரொட்டேட் பண்ணி பேட்டர்ஸ் ஆடிருக்காங்க சேம் கிரவுண்டில். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடினா கூட அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நம்ம சேனலை நேமாக யூஸ் பண்ணி ஃபேக்கான சேனல்ஸ் நிறையா டெலகிராமில் இருக்கும். ஸோ அமௌண்ட் வாங்கி ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பிபிஎல் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அனலைஸில் சொல்கிற மாதிரி அதே டீமு கொடுக்குறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சேஃப் டீமுன்ற ஆப்ஷன் நம்ம எடுத்துகிட்டு போனால் இதுக்கப்புறம் வேஸ்டடு. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ அனலைஸில் இருக்க மாதிரி ஸ்டாட்ஸ் படி நம்ம டீம்ஸை மேக் பண்ணலான்னு ஒரு பிளானு. அதுக்கேற்ற மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் நம்ம டீமையும் மேக் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன மிஸ்ஸு. ஸோ டேனியல் சாம்ஸ் செகண்ட் பவுல் பண்ணால் கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சேஃப் ஆப்ஷனாக டேனியல் சாம்ஸ் வைஸ் கேப்டனாக போயிட்டேன். அப்படி இல்லாட்டி மாற்றிருக்கலாம். அதே மாதிரி ஆடம் ஹோஸு, அலெக்ஸ் ராஸு எல்லாருமே நான் கண்டிப்பாக ட்ரம்ப் கார்டு பிக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ டாப் பிக்ஸை கட் பண்ணிவிட்டு ரொம்ப லோவாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் ஒர்க்கும் ஆயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோஸில் சொல்லக்கூடிய கிராண்ட் லீக் டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் லக்கும் வேண்டும். ஸோ என்ன தான் நானும் இப்போ கிராண்ட் லீக்னு உங்களுக்கு டிப்ஸ் அனலைஸ் சொன்னாலுமே ஆன் டைமில் நீங்கள் உங்களோட ஐடியாஸையும் பயன்படுத்தி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ப்ளஸ் லக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. பர்ஃபார்மன்ஸே பண்ணாத நிறையா பிளேயர்ஸ் ஐபிஎல்லில் வாங்கிடுறாங்க டீம்ஸு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளிப் சால்ட்டாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா பிளேயர்ஸ் அன்சோல்டாக போகிறாங்க. ஸ்டீவ் ஸ்மித்து ஓகே ஸ்லோவாக ஆடுறாருன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மணிஷ் பாண்டேவெலாம் பிக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்து ஒரு ஸ்டார் பிளேயரு, அவரை பிக் பண்ண மாட்டுறாங்க. இனிஷியலாக அவருமே அக்ரெசிவாக ஆடணும்னா ஆடுவார், ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவார், நல்ல ஒரு ஃபீல்டர். பட் ஆனால் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு சான்ஸ் கிடையாது. பேட் கமின்ஸு T20 இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஒரு பவுலரு, இருக்கிறதுலே அதிகமான ரன்ஸ் கொடுப்பார். ஆல்ரெடி கேகேஆர் ஹையஸ்ட் ஒரு ரேட்டுக்கு எடுத்து ரன்ஸாக கொடுத்து ஒரு 50 ரன் 60 ரன் பவுலிங்கில் கொடுத்துட்டு பேட்டிங்கில் ஒரு 40 ரன் அடிப்பார். அதுதான் T20 பேட் கமின்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் அவ்வளோ ப்ரைஸ் போகிறாரு. ஸோ இந்த ஐபிஎல்லோட ஆக்ஷன் என்ன ஒரு லாஜிக்கில் போகுதுன்னே தெரியல. அதேமாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸுமே நிறைய பேர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ் பண்ண பிளேயர்ஸ் யாருமே எடுக்கலை. அப்ராஜித் இந்த மாதிரி சொல்லிட்டே போனால். ஆனால் ஷாருக் கானை அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே லக்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபேண்டசி மாதிரி தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுமே போகுது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரெய்ஸா ஹெண்ட்ரிக்ஸு ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு, அடுத்த மேட்ச்சே நல்லா ஆடினார். ஸோ இதுலேயே சின்ன ஒரு லாஜிக் நீங்கள் எடுத்துக்கலாம். அஸ்தீப் சிங்குக்கு எதிராக ஓவரால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக ஒரு 8 முறை அவுட் ஆகிருக்காரு ஓடிஏயில். இனிஷியல் ஸ்விங் கிடச்சிச்சின்னா ரெய்ஸா ஹெண்ட்ரிக்ஸ் மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட் பண்ணி இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னா ரெய்ஸா ஹெண்ட்ரிக்ஸை ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை சேசிங் வராரு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டானி டாட்ஸி ஸோ
ஓவரால் பார்த்தோம்னா அவரோட பேட்டிங் ஸ்டைலேயும் டிகாக் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எப்படி இந்தியாவுக்கு எதிராக அடித்தாரோ அதே மாதிரி தான் இவர் ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த 2 டெபியூட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே சூப்பராக ஆடுறாங்க. ஒரு கிராண்ட் லீக் டீமில் இந்த 2 பேருமே கட் பண்ணுங்கள், எடுக்காதீங்க. ஒரு சில கிராண்ட் லீக் டீமில் 2 பேரும் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 மேட்ச் தொடர்ச்சி ஆடிருக்காங்க. எல்லாருமே மறுபடியும் இவங்க 2 பேரை தான் பிக் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த 2 பேருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ யாருமே பிக் பண்ணாமல் இருக்க போகிற பிளேயர்ஸ் யாருன்னா டாப் பிக்ஸ் பிளேயர், ரொம்ப ரேட்டிங் அதிகமான ஸ்டார் பிளேயரில் கால்சனை யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். அதேமாதிரி சஞ்சு சாம்சனையும் யாரும் பிக் பண்ண மாட்டாங்க, அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இன்னொன்று, பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் வரலாம், அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த டாப் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸை ஒரு டீமில் எடுத்துக்கோங்க, ஒரு டீமில் அவங்கள கட் பண்ணிக்கோங்க. பட் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, தேர்டு நல்ல ஸ்கோருக்கு 2 பேருமே போவாங்கன்னா கூட 2 பேருக்கு கூட நீங்கள் கேப்டன்சி கொடுத்து கூட ஒரு கிராண்ட் லீக்கில் மேக் பண்ணுங்கள், அதுவும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இது வந்து 50-50 தான், ஒரு கெஸ்ஸில் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இன்னொன்று, சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லெவனில் ஒரு மாற்றம் இருக்கும். எல் வில்லியம்ஸ்க்கு பதிலாக கண்டிப்பாக சாம்சி எடுத்துகிட்டு வருவாங்க. 2 பேசர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க இந்தியன் பேட்டர்ஸை. ஸோ பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ஸோ சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டால் திலக் வர்மா பெஞ்சு, ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு பிளேயர்னு சொல்லலாம் திலக் வர்மா. T20 இருக்கட்டும், ஓடியோவாக இருக்கட்டும். ஆனால் இவ்வளோ வாய்ப்புகள் தராங்க. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கிறதுனால இல்லை என்னன்னு தெரியல, ஹையஸ்ட் சான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கடைசியாக அவர் ஆடின T20 இருக்கட்டும், ஓடியோ இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டியான ஒரு இன்னிங்ஸே கிடையாது. அவர் ஆரம்பித்ததுலேருந்தே ஐபிஎல்லில் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்காண்டி இவ்வளோ சான்ஸ் தராங்கன்னு தான் தெரியல. அதே இடத்துல வேறு பிளேயர்ஸுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். எத்தனையோ பிளேயர்ஸை வந்து பெஞ்சில் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு படிக்கல் நல்லா ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான், அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், அவருக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் இல்லாமல் இருக்காங்க, பெஞ்சில் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக, இவருக்கு பதிலாக அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்புன்றது கொடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக கூப்பிட்டு போகிறாங்க, பெஞ்சிலே வைக்காமல் சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்பப்போ. வாஷிங்டன் சுந்தர் இதுவரையே 2-3 சீரீஸில் இருக்கார், ஆனால் ஒரு மேட்ச் கூட ஆடவே இல்லை, ஆட வைக்கலை. மேபி இந்த மேட்ச் ஆடுவார் ரிங்குக்கு பதிலான்றது எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது 3 ஸ்பின்னரோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பார்க்கலாம். இல்லை அக்ஷர் பட்டேலை தூக்கிட்டு அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரும் ஆடலாம். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். போன மேட்ச் நல்லா ஆடினார், மறுபடியும் அவருக்கு ஏற்ற ஒரு கிரவுண்ட் தான். ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விக்கெட்டு. இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கால்சன் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்ஸுக்கு கால்சனை. டாப்பில் இந்த பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆனாங்கன்னா, ஸோ ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான், சேசிங் வராங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் இனிஷியல் ஸ்விங் இருக்கும், கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையே ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஹென்ட்ரிக்ஸு, பர்கர், ஸோ இவங்க தான் வந்து டெத்தில் போல் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ பர்கரை வர ஐபிஎல்லில் வர எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மேபி உங்களுக்குள்ள கூட கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கூட ஓகே. மாக்ரம் யூனிவர்சல் கேப்டன் தான், டவுட் இல்லை. பவுலிங் பண்ணுறாரு, ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. பேட்டிங் கிடச்சாலும் 20 ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி கேஎல் ராகுலும் ஒரு வைஸ் கேப்டனாக இருக்கலாம். அக்ஷர் பட்டேல் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அவர் கொடுத்த சான்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ பார்க்கலாம். இனிஷியல் ஸ்விங் கிடச்சி கொஞ்சம் ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் ஆவேஸ்கான், ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த சைடில் இவங்க 2 பேர் ரொம்ப ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க, நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க. இதில் ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஒரு வெரி குட் பிளேயர். கண்டிப்பாக ஒரு கேப்டன் கேப்டனாக நம்ம கிராண்ட் லீக்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். ஓவரால் சேஃப் கேப்டன் சாய்ஸில் மாக்ரம் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் இல்லை செகண்ட் பேட் பண்ணாலும் நல்ல ஆப்ஷன். அதேமாதிரி ஹென்ட்ரிக்ஸு ஃபஸ்ட்டு போல் போனாலும் செகண்ட் போல் போனாலும் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா கேஎல் ராகுல், நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் செகண்ட் போல் பண்ணால் குல்தீப் யாதவ். இந்த 5 பேர் வந்து ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் ஹர்தீப் சிங்கையும் நீங்கள் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவரும் ஃபஸ்ட் போல் பண்ண டெத்தில் போல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஹர்தீப் சிங் ஒரு 6 ஆப்ஷன், இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸில் சாய் சுதர்சன், அதுக்கப்புறமா டானி, ருத்ராஜ் கெய்க்வாட், நெக்ஸ்ட்டு கால்சன், ஸோ இவங்களுக்குள்ள ட்ரை பண்ணலாம். இதில்
ருத்ராஜ் கேக்வாட சேசிங் வரப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ருத்ராஜ் கேக்வாடை. கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இவருமே வந்து பெரிய அக்ரெசிவ் பிளேயர் கிடையாது, ரொட்டேட்டிங் பிளேயர் தான். அதனால் மேபி இந்த சான்ஸை பயன்படுத்துவார்னு நம்பிக்கை. கிராண்ட் லீக்ஸில் ஒரு கேப்டன் வச்சுக்கோம்னா ருத்ராஜுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட ஆடி இந்த 2 மேட்சுக்கானதை வந்து முடிக்கலாம். அப்படி இந்த மேட்ச்சு அவுட் ஆனார்னா அதுக்கப்புறம் டீம்லேயே வந்து எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்போதைக்கான பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ பார்ப்போம் இந்த 3rd ஓடிஐக்கான ஸ்டாட்ஸு. ஹெட் டு ஹெட்டில் ரைசா ஹென்ட்ரிக்ஸ் 32 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் ஒரு பெட்டர் பிளேயர், ஓரளவுக்கு ஆடுறாரு. பட் இருந்தாலுமே ஒரு டவுட் இருக்குது. நல்ல ஒரு ஸ்விங் கிடச்சா ஸ்டீப் சிங்கிட்ட மாட்டி அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆவேஸ் கானுமே நல்லா ஸ்விங் பண்ணால் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். பட் ரொம்ப ரிஸ்க் தான் ரைசா ஹென்ட்ரிக்ஸை. ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. பேண்டர்சன் 57 ரன் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ். வென்யூவில் 2 மேட்ச்சில் 166 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பெட்டர் பிளேயர். ஃபஸ்ட்டு மேட்ச் அவுட் ஆனதுமே தேவையில்லாத ஒரு அவுட்டு தான். அது வந்து அம்பேர்ஸ் காலாக இருந்தால் தப்பிச்சிருப்பார். செகண்ட் மேட்ச்சில் ரிங்குக்கு அவுட் ஆனார், அதுவும் தேவையில்லாத அவுட். பட் குவாலிட்டி பிளேயர், கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷன். மார்க்ரம் 22 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட். வென்யூவில் 3 மேட்ச்சில் 83. ஸோ ஒரு யூனிவர்சல் சேஃப் கேப்டன். மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க வேறு பிளேஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டேவிட் மில்லர் 25 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 3 மேட்ச்சில் 20 ரன் தான் ஆவரேஜ், 66 தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கால்சன் 10 மேட்ச்சில் 36 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 2 மேட்ச்சில் 182. யாரும் யோசிக்க போகிறது இல்லை. மேட்ச் வந்து அப்படி போகும் இப்படி போகும்னு நினச்சி கால்சனை பிக் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரே மேட்ச்சில் 6-4 அடித்து கூட நமக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேசவ மகாராஜ் 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் 3 விக்கெட். ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். கண்டிப்பாக நம்ம எப்படினாலுமே கேசவ மகாராஜை பிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கிரவுண்டில் அப்படி தான் கண்டிஷன்ஸ் இருக்குது. பர்கர் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசெண்டான ஒரு பிளேயர். பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு ஆடுறாரு. ஹென்ட்ரிக்ஸ் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு. இதுக்கு முன்னாடி ஆடின எல்லா மேட்ச்லையுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றதை ஹென்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர். இந்தியாவோட பிளேயிங் 11ல் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் எடுத்து அதில் ஸ்டாட்ஸ் எடுத்திருக்கேன். பட் கரெக்டாக பிளேயிங் 11 வந்து தெரியல. ருத்ராஜ் கேக்வாட் 3 மேட்ச் ஆடி இருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா கூட. 3 மேட்ச்மே ஃப்ளாப்பு தான். ஆவரேஜ் வெறும் 9 ரன் கூட கிடையாது. அந்தளவுக்கு போரான ஒரு ஆவரேஜ். மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்ஸில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் சுதர்சன் 2 மேட்ச் தொடர்ந்து ஹிட் பண்ணியிருக்காரு. நல்லாவே ஆடியிருக்காருன்னு சொல்லலாம். பெட்டரான ஒரு பேட்டிங். அதிகமான ஃபோர்ஸ் வந்து அடிக்கிறாரு. அதுலேயே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஒரு 50 ரன் அடித்தா கூட 80-90 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போயிடுது. அந்தளவுக்கு பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு சாலிட் பிளேயர். ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணிக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிங்க. சேசிங் வந்தால் மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கோங்க. அந்த இனிஷியல் ஸ்விங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ இருந்துச்சுன்னா வேணால் கட் பண்ணிக்கலாம். கேஎல் ராகுல் 7 மேட்ச் ஆடிக்க ஹெட் டு ஹெட்டில் 27. வென்யூவில் 67 2 மேட்ச்சில். சஞ்சீவ் சாம்சன் 5 மேட்ச்சில் 130. லாஸ்ட் மேட்ச் சஞ்சீவ் சாம்சன் ஃப்ளாப்பு. மேபி மிடில் ஆர்டர் இந்த கிரவுண்டில் கிளிக் ஆகிருக்கிறதுனால சஞ்சீவ் சாம்சன் ஆடுவார். ஆடினா மிடில் ஆடக்கூடிய சஞ்சீவ் சாம்சனாக ட்ரை பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேல் 6 இன்னிங்ஸில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு சில மேட்சஸில் நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த கண்டிஷன்ஸில் அவரால் விக்கெட் எடுக்க முடியாதுன்னு தெரியல. ரொம்ப போராக தான் அவர் பவுலிங் கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவ் 13 இன்னிங்ஸில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு இந்த அவர் கிடச்ச சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி பேட்டிங்குமே ஓரளவுக்கு பேட்டை வீசுகிறாரு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஹர்ஷ்தீப் சிங் அந்த ஸ்விங் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸுன்றதை எடுக்கலாம். ப்ளஸ் டெத்தில் போட்டும் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நீங்கள் கேப்டன் இல்லை ஒரு வைஸ் கேப்டனாக கூட சேஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கான டீம் இதுதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக தான் டீம்ன்றதை எடுத்திருக்கேன். இது வந்து சேசிங் சப்போஸ் இந்தியா வருவாங்கன்ற ஒரு கான்செப்ட். சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பவுல் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட். செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவங்க 4 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் தான். ஸோ பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனாக கொடுத்துருக்கேன். மாக்ரமை வைஸ் கேப்டனாக சாம்சி. இதே நீங்கள் இவங்களுக்குள்ளேயும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி எல்லா பவுலர்ஸையும் எடுத்திருக்கேன். ஸோ பேட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஏன் ஓவர் பேட்டர்ஸ் எடுக்காமல் பவுலர்ஸ் எடுத்திருக்கேன்னா இந்த கிரவுண்டில் பெரிய லெவலில் எல்லா பேட்டர்ஸ்னாலையுமே சைன் ஆக முடியல. ஒரு சில பேட்டர்ஸ் தான் சைன் ஆகிருக்காங்க. பட் பவுலர்ஸ் அப்படி கிடையாது. பவுலிங் பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி 1 or 2 விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காங்க. அந்த லாஜிக்கில் இந்த டீமை செட் பண்ணியிருக்கேன். ஃபேப்லோ நாப்பு
ஸோ எந்த ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை, விரும்புகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திங்க, வின்னிங்ஸ் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ப்ளே பண்ணலாம். கபடியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியோன்ற ஒரு ஆப்ஷன் மூலிமா ப்ளே பண்ணுறப்போ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.